நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய ஆண்டில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? புதிய ஆண்டில் புதிய மகிழ்ச்சி அப்படின்னு ரெட்டிப்பான மகிழ்ச்சியோட நாள் இன்னைக்கு தொடங்குறது. சோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை கையில 2 ஆப்பிள் பழங்கள் என்ன பண்ணிருக்கு வச்சிருக்குது. சோ அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து நேரம் அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குது, அம்மா உங்களுக்கு ஆப்பிள் தான் பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்கும்டா பாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன அப்படின்னு. அப்ப ஆப்பிள் சாப்பிடுறீங்களா அப்படின்னு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க பிடிச்ச ஒரு பழத்தை பிடிக்குமான்னு கேட்டு அதை சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு கண்டிப்பா சாப்பிடுறேன் பாப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருச்சு, இந்த ஆப்பிள்ல ஒரு கடி, இந்த ஆப்பிள்ல ஒரு கடி கடிச்ச உடனே அம்மாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்னடா இது, நம்மள வந்து வேணுமான்னு கேட்டுட்டு என்ன பண்ணிருச்சு, கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அந்த குழந்தை அடுத்த செகண்ட் தாமதிக்க, அம்மா இந்த பழம் தான் நல்லா ஸ்வீட்டா இருக்கு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு. அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது, அதை கடிச்சு பார்த்தது இதுக்குன்னா எது நல்ல பழமோ கொடுத்தாங்க. நம்ம சில நேரங்கள்ல சில உறவுகள் மத்தியில சில விஷயங்கள் நமக்கு டக்குன்னு செய்யறது ஒரு மாதிரியான முரணை கொடுத்தாலும் அதனால அதன் பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன, சுவைமிக்க சில பொருள் அப்படிங்கறத நாம் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு அற்புதமான கதையோடவே இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கோம் ஜோ. இந்த நாளை இப்ப ஆரம்பிக்கலாம் ஆலய தரிசனத்தோட. ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே.
உடல் நோய்கள் குணமாக மனநோய்கள் மாறிட எம் சோகம் நீ தீர்ப்பாயே எம் சோகம் நீ தீர்ப்பாயே ராஜாவு ராஜாமிக்கே ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே இன்னல்கள் சூழ்ந்தாலும் இடர்களில் வீழ்ந்தாலும் என் பலமாய் நீ வருவாயே என் பலமாய் நீ வருவாயே ராஜாவு ராஜாமிக்கே ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் இங்க இருந்து நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கடத்தி கொண்டு போயிடுவோம். மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்க இருந்து ஏதாவது ஒரு விஷயம் மெசேஜ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே ஏதோ எடுத்துட்டு வந்து கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாள் நம்ம என்ன ஷேர் பண்ண போறோம்? சோ புதிய ஆண்டினுடைய 2வது நாள்ல என்ன பண்றோம் இருக்கிறோம். இப்போ புதிய எல்லாமே இந்த புதிய தொடக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி புதிய தொழில்கள் என்ன பண்ணிருப்பாங்க, தொடங்கி இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமான ஒரு தொடக்கமாக இந்த நாள் என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இந்த நாள்ல இருந்து நான் இந்த ஒரு செயல் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப இது இந்த ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய ஒரு செயலை நம்ம அந்த கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நிலையில குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் நிச்சயமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். சோ இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை கூட எதை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கு. ஒருவேளை குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, கணவன் மனைவி ஒரு சண்டை அப்படின்னா இருவருக்குமே அவங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன பண்ணாது, பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் அவருடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியின் பாதிப்பு என்ன பண்ணும், ஏற்படுத்தும். சோ இப்போ ஒரு மனிதன் அந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அப்ப அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டு என்னுடைய குடும்பம் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்க நான் சில வழிகளை பின்பற்ற வேண்டும். அது இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் கிடையாது. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% கேரண்டி சொல்லலாம் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். அப்ப கண்டிப்பா இதை நம்ம நிச்சயமா நம்ம லைஃப்ல செஞ்சு பார்க்கணும். அப்ப முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிகேட் ஓப்பன்லி அண்ட் ஆனஸ்ட்லி அப்படிங்கிறது. சோ நேர்பட என்னுடைய குடும்பத்துல எனக்கு சில விஷயங்கள் நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா இதை சொன்னா அவங்க மனசு காயப்படுமோ, இதை சொன்னா கோவப்படுவாங்களோ, இதை சொன்னா ஏத்துக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த நெகட்டிவா நினைச்சு சொல்லாம இருக்கிறோம். அப்போ சொல்லக்கூடிய விதயத்தில் நம்ம பல நேரங்கள் சொல்லிருக்கோம் கனிவோடு பேச வேண்டும் அப்படின்னு. அப்போ நீங்க ஏதோ ஒரு வீட்டுல அப்பா அம்மா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு ஷர்ட்டோ ஏதோ பேண்ட்டோ நம்ம எடுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எடுக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்ன பண்றாங்க, வாங்கி போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு ஏதோ ஒரு முரண் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஆண்டு இன்னையில இருந்து என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, நீங்க என்ன சிறப்பா பாத்துக்கிறீங்க, ஆனா இந்த கலர் எனக்கு என்ன ஆகாது, பிடிக்காது, இது எனக்கு நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன், நான் சொல்லல, இவ்வளவு நாள் ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். கேட்டாலும் கூட அப்பவும் கனிவோடு தன்மையாக எவ்வளவு நாள் எனக்கு அதை சொல்லணும்னு எப்படி சொல்லணும்னு நான் தெரியாம இருந்தேன். ஆனா இந்த ஆண்டு நான் முழுமையாக நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன். அடுத்த முறை எனக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், சட்ட பேண்ட் வாங்கி துணிமணி எடுத்து தரணும். ஆனா இந்த கலரை மட்டும் என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. சோ அதுதான் கம்யூனிகேட். அந்த டெலிவரி இருக்குல்ல, அதுதான் தன்மையோட சொல்றப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஏத்துக்க முடியும். சோ அதை இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே என்ன பண்ணுவோம், கரெக்டா ஃபாலோ பண்ணும். இதுல இது மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் எந்த சண்டையும் வராது. சோ அப்போ அந்த கம்யூனிகேஷன்ஸ் நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சி என்ன பண்ணும், கண்டிப்பா ஜோ. ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்னும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கிறவங்க வல்லவர்களா இருக்கிறதில்ல, வல்லவர்களா இருக்கிறவங்க நல்லவர்களா இருக்கிறதே இல்லை. நல்லவர்களாகவும் இருந்து அவர்கள் வல்லவர்களாகவும் இருந்தா அவங்களால ஆயிரம் அற்புதங்களை செய்ய முடியும். வல்லவர்களாக இருந்து அவங்க நல்லவங்களாகவும் இருந்தா அற்புதங்கள் பல செய்ய முடியும். ஆனா இந்த உலகத்துல வல்லவர்களா இருக்கிறவங்க நல்ல மனசோட பிறருக்கு உதவணும், பிறரை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தானும் தன்னுடைய குடும்பமும் வளரணும் அப்படின்னா தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி கொள்றாங்க. நல்லவங்களா இருக்கிறவங்களோ வல்லவர்களா இருக்க மறந்து போயிடுறாங்க. நல்லவங்களா மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற நினைப்புல அவங்க தங்களுடைய வல்லமையை, திறமைகளை வளர்த்து கொள்வதே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடலானது ஆண்டவர் எப்படி வல்லவராக இருக்கிறார், அதே சமயத்திலே அந்த வல்லவர் எப்படி நல்லவராய் இருக்கிறார் என்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. திருப்பாடல் 98:1 நமக்கு இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்திருக்கிறார். எதற்காக புதிய பாடல் பாட வேண்டும்? அப்படி என்ன வியத்தகு செயல்களை செய்தார் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார், அவரது வலக்கை வெற்றியை கொணர்ந்தது. அவரது வலக்கை வெற்றியை கொணர்ந்தது. அவரது புனித மிகு புயம் அவருக்கு மீட்பு தந்தது என்று சொல்லுகிறார். ஆக வலக்கரம் என்பது வல்லமையை குறிக்கிறது. அந்த வல்லமை வெற்றியை தருகிற வல்லமை. ஆனால் அதே சமயத்திலே அந்த வல்லமை கெட்ட வழியிலே வரவில்லை, புனித மிகு புயத்தால் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் நமக்கு தருகிற முதல் செய்தி இதுதான். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக ஒழுக வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே நாம் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். வல்லவர்களாக இருந்தால் நாம் நல்லவர்களாகவும் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் என்று திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. இந்த திருப்பாடலினுடைய 2வது 3வது வசனங்கள் நம்மை இன்னொரு பகுதிக்கு, இன்னொரு முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நீதி வேண்டும் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்திற்கு நியாயம் வேண்டும். நீதி இருக்கிற இடத்திலே பல சமயங்களிலே உண்மை இருப்பது இல்லை. நீதி இருக்கிற இடத்திலே எப்போதும் பேர் அன்பு இருப்பதில்லை. நீதி அன்புக்கு எதிராய் இருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நீதி இல்லாமல் போகிறது. இன்றைய திருப்பாடலினுடைய, அதாவது திருப்பாடல் 98 2வது 3வது வசனங்கள் ஆண்டவர் நீதியை கொணர்கிறார். அதே சமயத்திலே ஆண்டவர்
பேரன்பையும் உண்மையையும் அவர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நீதி நிச்சயமாக வேண்டும். அந்த நீதியை நிலைநாட்டப்படுகிற போது அங்கு உண்மையும் அங்கு பேரன்பும் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போமே, எங்கு நீதி நிலைநாட்டப்பட்டதோ அங்கு அன்புக்கு எதிராய் நிறைய செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதி நிலைநாட்டப்படுகிற போது பேரன்பும், எங்கெல்லாம் அன்பும் உண்மையும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீதியும் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் அன்பை விதைப்போம், நீதிக்காக போராடுவோம், உண்மைக்காக வாழ்ந்து காட்டுவோம். பிறந்திருக்கிற இந்த புதிய வருடம் நமக்கு நீதியை தரட்டும், நேர்மையை தரட்டும். நேர்மையையும் நீதியையும் கொண்ட நல்ல தலைவர்களை நமக்கு இந்த உலகம் தரட்டும். இந்த இடத்திலே நாம் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த வருடம் முழுவதும் வியத்தகு செயல்கள் பலவற்றை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு புதிதாய் பிறந்திருக்கிற இந்த வருடத்திலே முதலடி எடுத்து வைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். அன்பிற்குரிய ஆண்டவரே, புதிதாய் எங்களுக்கு 2026 ஆண்டை தந்திருக்கிறீரே. இதோ இந்த 2ஆம் நாளிலே நாங்கள் உம்மை துதித்தவாறு, திருப்பாடலை தியானித்தவாறு இந்த நாளை துவங்கி இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். வியத்தகு காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து காட்டுவீராக. வல்லவர்களாய் நல்லவர்களாய் வாழவும், நீதியை நிலைநாட்டுகிற, உண்மைக்காக போராடுகிற, பேரன்பை நிலைநாட்டுகிற கிறிஸ்துவ மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வருடம் முழுவதும் ஆசிரை தருவதாக. எங்களை விட்டு ஒருபோதும் நீர் பிரிந்து சென்று விடாதையும். எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சிறுகளுக்கு அடியிலே எங்களை பொதிந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? அதாவது ஒரு அப்பா கிட்ட போய் கேட்டாங்களா, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வசதியா இருக்கீங்க, ஆனா வெளியூர்ல இருக்கீங்க, எப்படி உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை நான் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றேன், இதுக்கு மேல அவங்க மகிழ்ச்சியா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுல மனைவி அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுது என்னுடைய கணவர் என்னுடன் இருக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு பரிசு, அது இன்னமும் அவருக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலுமே எதிர்பார்ப்பாங்க. அவங்க கொடுக்குற பரிசோ இல்ல விலை மதிப்பான ஒரு பொருளோ அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆகட்டும், இதுதான் அவங்க நினைச்சிருப்பாங்களே. சோ அவங்க தரமான ஒரு நேரத்தை செலவிடுறாங்களா அந்த குடும்பத்தோட, அது ஒரு மகிழ்ச்சி எல்லைக்கு கூட்டிட்டு போகும். கண்டிப்பாக எப்போதும் உடன் இருப்பதுதான் குவாலிட்டி டைம்னு கேட்டா, சில குடும்பங்கள் கணவன் மணி ஒன்னா தான் இருக்கிறாங்க, அதுக்காண்டி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கேட்டா நிச்சயமாக இருப்பதும் இல்லை. ஏன்னா அங்க ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒன்றா இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுக்காக இருப்பதுதான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி டைம் அப்படிங்கிறப்ப 1 மணி நேரமா 2 மணி நேரமான்னு கிடையாது, ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடம் இருந்தாலும் கூட அது அவர்களுக்காக முக்கியமான நேரம். அவங்களுக்காக அந்த டைம்ல ஓப்பன் மைண்டடா பேசணும். அந்த டைம்ல வெறுப்புகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுல நான் தீர்ப்பிடுவதற்கோ இல்ல என் பக்கம் தான் நியாயம் இருக்கு நான் சண்டை போறதுக்கான நேரம் அது கூடாது. சோ அப்போ அந்த குழந்தைகளோட ஒரு குவாலிட்டி டைம். குழந்தைகள் திடீர்னு எப்ப எனக்கு யானை ஏறணும்னு ஆசை இருக்குன்னா அந்த அப்பா யானையா என்ன பண்ணுது மாறிடணும். எப்ப எனக்கு குதிரை ஏறணும்னு ஆசை இருக்குன்னா அந்த அப்பா குதிரை என்ன பண்ணுது மாறணும். இதுக்கு அப்பா அம்மா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, அந்த சாப்பாடு ஒருத்தர் ஊட்டி விட்டாதான் மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்ப கதை பேசுறதே பெரிய மகிழ்ச்சி. சோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு அலுவல் நிலையமா வேற இடத்துல இருக்கிறோமா, ஒரு ஒன்னா உட்காந்து ஒரு வீடியோ கால்ல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வீட்டு கதையோ ஆபீஸ் கதையோ பேசுறதுதான் குவாலிட்டி டைம். சோ அந்த குவாலிட்டி டைம் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நான் நிச்சயமாக செலவிடுவேன் முடிவெடுத்தா நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். கண்டிப்பா. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஜனவரி 2 புனித பெரிய பாசில். கப்பத்தோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் வாழ்ந்த பாசில் எமிலியா பெற்றோருக்கு கிபி 330 பிறந்தார். பெரிய பாசில்
தன் கல்வியினை செசரியா, கான்ஸ்டாண்டினோபிள் மற்றும் ஏதென்ஸில் பயின்ற இவர் மருத்துவம், தத்துவம், வானியல், கணிதம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஆழமாக வாசித்த இவர் உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி தன் ஆன்மாவை காத்துக் கொள்வதே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் புதிய துறவு மடத்தினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளை எளிய மக்களுக்குச் செய்தார். கிபி 364 ஆண்டு செசரியா மறைமாவட்ட பேராயர் யுசேபியுஸின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்ற பாசில் கிபி 370 ஆண்டு செசரியா மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். இவரது காலத்தில் பரவியிருந்த ஆரியுஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த பேராயர் பாசில் பொதுநிலையினர் திருச்சபையின் ஒழுங்குகளை நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைவிடப்பட்ட ஏழைகள், ஆதரவற்றோர்களுக்கு இல்லங்களை அமைத்து அவர்களை அரவணைத்த இவர் இவ்வுலகில் இருக்கும்போது மட்டுமே இறைப்பணி செய்ய முடியும், மறு உலகில் அல்ல என்று கூறினார். இறையேசுவின் பணி செய்வது எனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி தன் மறையுரைகளை இறையியல் பேருரைகளாக வழங்கிய பேராயர் பெரிய பாசில் கிபி 379 ஆண்டு ஜனவரி 1 நாள் விண்ணகம் சென்றார். கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேராயர் பெரிய பாசிலை திரு அவை புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தது. புனித பெரிய பாசிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில செயல்கள் நம்ம செய்ய வேண்டும். இந்த புதிய தொடக்கம் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதனால் நம்ம இப்ப ஆரம்பிச்சோம். அதுல தொடர்ந்து பேசிட்டும் இருக்கும். அடுத்ததை நம்ம சிந்திக்க போகிறோம். அடுத்ததா இந்த ஆண்டு என்னுடைய குடும்பத்தில் நான் பின்பற்ற வேண்டிய 3வது விஷயம் மகிழ்ச்சிக்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மத்தவங்களை மதிக்கிறது ஈஸி. ஆனா ஒருத்தவங்க மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன பண்ணணும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுல இருக்கலாம், கணவருக்கு சில நேரங்கள் தயிர் பிடிக்காம இருக்கும். அந்த குடும்பத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மனைவிக்கு தயிர்னா அவ்வளோ பிடிச்ச ஒரு உணவுப் பொருளாக இருந்திருக்கலாம் திருமணத்துக்கு முன்னர். திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே டோட்டலா அவருக்கு பிடிக்காதுங்க, இதை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இது யாரும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அப்படின்னு இந்த குடும்ப உறவே அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது. அப்ப அந்த விட்டு கொடுக்கறதுல ஒரே ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பம் கிடையாது. இப்போ ஒரு வீட்டுல கணவர் மட்டுமே விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவரோட எல்லா விருப்பங்களும் தொலைச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக இருக்கிறாருன்னா அந்த தியாகம் ஒண்ணு அவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய ஒண்ணா மதிக்கப்படவே படாது. அது போலதான் மனைவிக்கும். சோ அவருடைய தியாகங்கள் எல்லாம் பல நேரங்களில் எதுவும் உணராமல் இருப்பதற்கும் பேசப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, எல்லா நேரமும் விட்டு கொடுக்குறேன், இப்போ விட்டு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு போக்குல என்ன பண்ணுறோம், விட்டு விடப்படும், கைவிட்டு விடப்படும். சோ அப்ப அந்த நிலையில இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது என்னுடையது, ஆனா உங்களுக்கு பிடிக்கலையா, சரி நான் மாற்றிக்க முற்படுகிறேன் அப்படிங்கறதும் ஒரு விட்டு கொடுத்தல் தான். இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா நீ அதை செய்ய, எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறோம். சோ இந்த ரெண்டுமே இருக்கணும். சோ அதுதான் ஈச் அதர்ஸ் டிஃபரன்சஸ். ஒருத்தவங்க மத்தவங்க இருக்கக்கூடிய வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கடவுளுடைய படைப்புல எல்லா திருமணமான கணவன் மனைவி போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னாலுமே, அது ஈவன் காதல் திருமணம் செஞ்சிருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நேர் எதிராக தான் இருப்பாங்க. எதுவுமே எனக்கு பிடித்த ஒன்றுதான் மனைவிக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கும் கிடையவே
கிடையாது. இதை முதல்ல உணர்ந்து கொண்டாலே ஒருத்தவங்க மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் என்னங்கிறத நம்ம மதிக்க கற்றுக்கொள்வோம். சோ எனக்கு சாப்பாட்டுல தக்காளி சேர்க்க பிடிக்காதா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, தாராளமா சேர்த்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்காக நான் என்னை மாற்றிக் கொள்வது என்ன பண்றேன், முற்படுகிறேன். ஒரு என்னால இது வரைக்கும் மாற்றிக்கொள்ள எனக்கு வந்து ஒரு உடல் ஒவ்வாமை ஏற்படுத்தும், அலர்ஜி ஏற்படுத்துமா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ இந்த ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனால ரெகுலரா வரும். ரெகுலரா வந்துட்டாலே குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் செயல்கள்ன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வரம் கேட்டு வம்படியாக நின்றான் அந்த இளைஞன். கட்டங்கடைசியில் காட்சி தந்தார் கடவுள். என்ன வரம் வேண்டும் கேள் மகனே. கடவுளே, செத்தபின் ஒருவர் சொர்க்கத்திற்கு போகிறாரா அல்லது நரகத்திற்கு போகிறாரா என்றே தெரிகிறதில்லை. ஒவ்வொரும் திரும்புகிறதில்லை. ஒரு வழிப்பாதையாய் அல்லவா இருக்கிறது. சொர்க்கம் நரகம் இரண்டையும் பார்த்துவிட்ட பிறகு எங்கு போவது என்று நான் முடிவெடுக்க விரும்புகிறேன். வரம் தாராய் வல்லவா. கேட்ட வரத்தை தந்துவிட்டார் கடவுள். வரம் பெற்ற உற்சாகத்தோடு முதலில் சொர்க்கத்துக்கு போனான் இளைஞன். அங்கே கருணையே உருவாய் கடவுள். எங்கும் ஆசீர்மயம், அருள்மயம், ஆனந்தமயம், எதிலும் தியானமயம், திருமயம், திரு வழிபாட்டு மையம். எங்கனும் வானுடை வான தூதர்கள், வண்ண தூதர்கள். அடுத்து நரகத்துக்கு போனான். அங்கே ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஆனந்த ஆர்ப்பாட்டம், கும்மாள கூத்தாட்டம். பார்க்கும் இடமெல்லாம் பாச புன்னகையோடு பமனி வரும் பசாசுகள். எங்கும் எதிலும் ரம்பம்பம், ஆரம்பம், பேரின்பம். சீர்தூக்கி பார்த்தான் அவன். நரகமே பிடித்து போனது அந்த இளைஞனுக்கு. இப்படிப்பட்ட நரகத்திற்கா போகக்கூடாது என்று போதிக்கிறார்கள் இந்த நய வஞ்சக குருமார்கள். தானும் அனுபவிக்க மாட்டார்கள், அடுத்தவரையும் அனுபவிக்க விடமாட்டார்கள். கிராதகர்கள். பூலோகத்திற்கு திரும்பி வந்தவன் பிடித்து போன நரகத்திற்கே போக முடிவெடுத்தான். கண் போன போக்கிலே கால் போகச் செய்தான். கால் போன போக்கிலே மனம் போகச் செய்தான். மனம் போன போக்கிலே பணம் போகச் செய்தான். அப்புறம் என்ன செய்தான்? சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள், ஆனால் முடிவெடுப்பது நீயாக இரு. இது புனித இஞ்ஞாசியார் மொழி. ஆர்ப்பாட்டத்தில் முடிவெடுத்தாலும் அவதியில் முடிவெடுத்தாலும் அதோ கதிதான். தெள்ளிய மனநிலையில் தெளிவாய் முடிவெடு நண்பா. என்ன செய்ய? இதுதான் வாழ்க்கை என்று புரிவதற்குள் வாழ்க்கையே முக்கால்வாசி முடிந்து போய் விடுகிறதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நம்முடைய குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க? நன்றி. அதை நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே வாழ்க்கை முழுவதும் வாழ்ற வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இந்த நன்றி உணர்வோடு நம்ம வாழ்ந்தாலே போதும். நம்ம ஒரு அழகான ஒரு மனிதனா வந்து இந்த உலகத்துல தெரிய வரும். அதே மாதிரி தாங்க குடும்பத்திலையும். ஸோ நம்ம வந்து எவ்வளவோ வந்து காரியங்களை வந்து செய்திருப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கணவராகட்டும், இல்ல அப்பா அம்மாவாகட்டும், இல்ல பிள்ளைகளாகட்டும், ஒரு சின்ன காரியங்கள் நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சிருப்பாங்க, இல்ல நம்மளுக்கு பிடிக்காததை வந்து அவங்க செய்யாமல் கூட விட்டுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம சின்ன நன்றி கூட சொல்லாம நகர்ந்து போயிருப்போம். இப்ப அதை சிந்தித்து பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் செய்தா கூட அது நன்றி சொல்லி பழகும் பொழுது அந்த மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு நாள் சொல்லலாம் கூட பரவாயில்ல, இந்த ஆண்டுல என்ன பண்ணுங்க, சொல்ல தொடங்குங்கள். அவன் டிஃபால்ட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்பா அம்மாக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களா, தாத்தா பாட்டிக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல யாராவது நன்றி சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனைக்கான காரணமே. நன்றி சொல்ல தயவு செஞ்சு பேசிக் ப்ராப்ளமே அதான். அலோவ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் உட்கார போதப்போ அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைக்கு சேர் எடுத்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மம்மின்னு சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையில் 2 கலந்து விட்ட இயல்பான ஒன்று. இன்னைக்கு நம்ம நன்றி சொல்றது இயல்புக்கு என்ன பண்றோம், வித்தியாசமான ஒண்ணா என்ன பண்றோம், மாத்தி வச்சிட்டோம். குடும்பத்துல யாருக்கும் நன்றி சொல்றது கிடையாது, நன்றி சொல்வதற்கு நம்ம அனுமதிப்பதும் கிடையாது. ஆனா வெளியே இருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லு, எப்படி அந்த குழந்தைக்கு வரும் வாயில. ஏன்னா வீட்லயே நம்ம என்ன பண்ணலாம், பழக்கப்படுத்தவில்லை. அப்பா அம்மாக்கு நன்றி சொல்றதோ தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்றதோ அது ஒரு பெரிய குறையே கிடையாது. அதை வீட்டுல இருந்து என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் வெளியே இன்னொருத்தவங்க உதவி செய்கின்ற பொழுதோ பிற நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுதோ இயல்பா அவங்களுக்கு என்ன பண்ண தோணும், நன்றி சொல்ல. சோ அப்ப அந்த நன்றிங்கிற வார்த்தையை இந்த ஆண்டு என்னுடைய குடும்பத்தில் நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச சமையல் திடீர்னு மனைவி செஞ்சு வச்சிருக்காங்களா நன்றி சொல்லுவேன். திடீர்னு சர்ப்ரைஸா கணவர் எனக்காக என்ன பண்ணிருக்காரு, சமையல் செஞ்சு வச்சிருக்காரா, நன்றி சொல்வேன். இந்த நன்றிக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கண்டிப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம், அது கிடையாது. தாழ்வு மனப்பான்மை. சரிங்களா? யாருக்கும் இங்க குறைஞ்சவங்க கிடையாது. சோ அந்த வகையில நான் நன்றி என்ற வார்த்தையை அதிக அளவில் இந்த ஆண்டு என் குடும்பத்தில்
பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இந்த ஆண்டுல பயணிப்போம். கண்டிப்பா. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் வகைப்படுத்தும் திறன். நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் தங்களுடைய வாழ்விலும் பணியிலும் பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். திறன்கள் என்றால் ஸ்கில்ஸ், பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். இயேசுடைய வாழ்வில் எத்தனையோ திறன்களை அவர் பயன்படுத்துவதை பார்த்து நாம் வியக்கின்றோம். இன்று வகைப்படுத்தும் திறன், ஆங்கிலத்தில் கேட்டகரைசேஷன் ஸ்கில் என்று சொல்கிறோம். வகைப்படுத்தும் திறன் என்றால் பொருட்களை, சிந்தனைகளை, மனிதர்களை வகைப்படுத்துதல். இவர்கள் இந்த வகை, இவர்கள் இந்த வகை, இவர்கள் இந்த வகை என்று வகைப்படுத்துவது ஒரு ஆளுமை திறன், பணித்திறன். இந்த திறன் நம்முடைய பணிகளை மேம்படுத்துகிறது. இயேசுவின் வாழ்விலும் பணியிலும் இந்த திறன் இருந்தது என்பதை பார்த்து நாம் வியக்கின்றோம். இயேசு பலவற்றை வகைப்படுத்தினார். எடுத்துக்காட்டாக விதைப்போர் ஊமையில் இயேசு அந்த விதைகள் விழுந்த விதத்தை வகைப்படுத்துகின்றார். சில முச்செடிகள் நடுவில் விழுந்தன, சில பாறையின் மேல் விழுந்தன, சில வழியோரமாய் விழுந்தன, சில நல்ல நிலத்தில் விழுந்தன என்று விதைகளை வகைப்படுத்துகின்றார். அதன் பிறகு அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது மனிதர்களையும் வகைப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 8வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன என்கிறார் இயேசு. ஆகவே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கூட எல்லாம் ஒரே மாதிரி விளைச்சலை தரவில்லை. சில 30, சில 60, சில 100. எனவே இந்த வகைப்படுத்துதல் என்னும் திறனை இயேசு இயல்பாக பல இடங்களில் கையாளுகிறார். இதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வகைப்படுத்தல் வழியாக இந்த ஊமைகளை கேட்ட மனிதர்கள் அவற்றை எளிதாக புரிந்து கொண்டார்கள். தங்களுடைய வாழ்வோடு அதை இணைத்து பார்த்தார்கள், பொருத்தி பார்த்தார்கள். ஆகவே நல்ல ஒரு ஆசிரியர் வகைப்படுத்தும் திறனை கையாளுகிறார். நல்ல தலைவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் வகைப்படுத்தும் திறனை கையாளுகிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பணியிலும் இவ்வாறு வகைப்படுத்தும் திறனை பயன்படுத்த வேண்டும். அது நம்முடைய பணிகளை மேம்படுத்தும், பணிகளுக்கான விளைவை, பலன்களை அதிகரிக்கும். இந்த இயேசுவின் இந்த ஆளுமை திறனை பார்த்து நாம் வியக்கின்றோம். இயேசு மனிதர்களை, பொருட்களை, சிந்தனைகளை வகைப்படுத்தினார் என்பது ஒரு வியப்பான செய்தி. இயேசுவிடமிருந்து இந்த திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல குடும்பத்தோடு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில செயல்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருமே, குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட செயல்ல அடுத்ததா என்ன பண்ணலாம்? அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமையாக கேட்பது. இதை செஞ்சோம் அப்படின்னா 100க்கு 100% நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கலாம்ல. எந்த குடும்பத்திலையும் யாரும் யாருடைய பேச்சையும் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. பெற்றோர்களுடைய பேச்சை பிள்ளைகள் கேட்பதற்கும், பிள்ளைகளின் பேச்சை பெற்றோர்கள் கேட்பதற்கும், கணவன் மனைவி கிட்ட ஒருத்தர் பேச்சை கேட்கறதுக்கு யாருமே என்ன பண்றோம், தயாரா இல்லை. எல்லாமே என்ன பண்றோம், ஒரு மிஷின் கன் மாதிரி என்னுடைய சைடு, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், நான் என்ன சொல்ல விரும்புறேனோ அதை சொல்றதுக்கு மட்டும் தான் என்ன பண்றோம், எல்லாருமே முற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அது குடும்பமே கிடையாது. அது ஒரு பார்லிமெண்டோ இல்ல ஏதோ ஒரு சட்டசபை போன்றது. நான் என்னோட விஷயத்தை தான் நான் என்ன பண்றேன், சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இந்த பெர்ஸ்பெக்டிவ், ஓகே, என் பக்கம் இப்படி ஒரு கதை இருக்குது, இதே மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு உங்க பக்கம் ஒரு கதை இருக்கும். ஒரே பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்குரிய கதை என்னங்கிறத நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன் லேட்டா வந்த, ஏன் கிளம்புனா, நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா, நான் எவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிற உங்க பக்கம் கதை இருக்கிற மாதிரி, ஏன் லேட்டா கிளம்புனாங்க அப்படின்னு சொல்றது இருக்கும். அப்ப இந்த 2 கதைகளையும் கேட்கின்ற பொழுதுதான் அதுல ரொம்ப தெளிவான விஷயம். நம்ம பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ஜெயிக்கணும் தான் என்ன பண்ணுவோம் நினைக்கிறோம். ஆனா இந்த குடும்பத்திற்குள்ள வர்றப்ப நான் ஜெயிக்கிறதா நீ ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது. யாரும் தோக்கல அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அந்த வகையில் நான் காது கொடுத்து பொறுமையாக இந்த ஆண்டு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவேன், கேட்பேன். என் பிள்ளைங்க என்ன சொல்றது கேட்பேன், எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க கேட்பேன், என் கணவர் என்ன சொல்கிறார், என் மனைவி என்ன சொல்கிறார் கேட்பேன், காது கொடுத்து கேட்பேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா மகிழ்ச்சி. கண்டிப்பா அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு தளம் பாத்தீங்கன்னா, அது ஒரு போர்க்களமும் கிடையாது, விளையாட்டு தளமும் கிடையாது, அது ஒரு பூவனம் அப்படின்னு சொல்லலாம். அதுல பூத்து குலுங்கும் நம்ம எல்லாருமே ஒரு உறவுகள் தான். அதே மாதிரி எப்பவுமே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த போகுது நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, இந்த ஆண்டு முழுவதும் என்னோட குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன?
அது நீதிபதி கூட கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போவாங்க. ஆனா இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்காது, அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷனாவது உடனே கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. அப்படியே வாய்தா வாங்கி அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாக்கணுமோ அப்படி பெருசாக்கிட்டே இருப்போம். அங்க பாதிக்கப்படுற அந்த கணவனோ மனைவியோ அந்த 2 பேர் மட்டும் தானா? ஆனா கிடையவே கிடையாது. சுத்தி இருக்க அந்த குழந்தைகளாகட்டும், பெற்றோர்களாகட்டும், உறவுகளாகட்டும் எல்லோருமே பாதிக்கப்படுவோம். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துலயே பிரச்சனை. அப்ப அங்க மகிழ்ச்சி அப்படின்றது தன்னால நினைக்கும். கண்டிப்பா குடும்பம் அப்படின்னா மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் எளிதில் என்ன ஆயிருந்தா தீர்வு. பல நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஈகோ, நாம் போய் மன்னிப்பு கேட்கறதா, நாம் போய் இதை செய்வதா. இன்னைக்கு மனைவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூச்சப்படக்கூடிய ஆண்கள் பலர் இன்னைக்கு பல சூழல்ல வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரிகள் கால்களிலோ இல்ல சக நண்பர்களிடம் கால்களிலோ விழக்கூடிய சூழல இருக்கதான் செய்யுது. அங்கெல்லாம் கௌரவம் என்ன பண்றதுல பாக்குறது இல்ல, ஏன்னா அங்க யாருமே பாக்குறது இல்லை அப்படிங்கிறது. சோ அப்போ இந்த நிலையில வந்து நான் என் மனைவியிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதோ இல்ல அவங்ககிட்ட போய் வாய்மொழியா மன்னிப்பு எதுவுமே பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. ஈகோக்கு வேலையே கிடையாது. அந்த மன்னிப்பை கொடுக்கவும் கேட்கவும் கற்றுக்கொண்டோமையானால் நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிலை நிற்கும். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றியோடும் நிறைவோடும் வாழ்ந்து வளர்ந்து உயர வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதோ நமது நாட்டு தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அழகான ஒரு வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பாருங்கள், அவர் கூறுகிறார், be the change that you wish to see in the world. உலகிலே எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றங்களை முதலிலே நீ வாழ்ந்து காட்டு. பிறகுதான் உலகிலே அந்த மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல் நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று முயன்று செய்து கொண்டிருக்கும் போது அத்தகைய ஒரு மாற்றம் உன்னிலே இல்லை என்றால் உன்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகும். ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்களுக்கு உடற்பயிற்சி வகுப்பு. எனவே அவர்கள் விளையாட்டு மைதானத்திலே சென்று பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டு ஆசிரியர் பிள்ளைகளுக்காக அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, உங்களுடைய யூனிஃபார்ம் நீங்கள் எப்படி போட்டுட்டு வரணும், இதை இப்படி இன் பண்ணணும், எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய பேண்டெல்லாம் எடுத்து இன் பண்ணி கரெக்டாக அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்த மட்டும் அப்படியே நின்றுட்டே இருந்தான். ஏன்டா நீ செய்யலையா அப்படின்னார். சாருங்க கொஞ்சம் பக்கமாக வாங்க அப்படின்னா. என்ன, நீங்கள் பேண்ட்டுக்கு ஜிப்பு போடல சார், அதை போடுங்க முதல்ல அப்படின்னா. உடனே எல்லா மாணவர்களும் சிரித்தார்கள். ஆசிரியர் அடுத்த பக்கமாக திரும்பி ஜிப் போட்டுக்கொண்டார். நண்பர்களே, எதற்காக இதை நினைவு கூறுகிற அந்த நிகழ்ச்சி, நாம் ஒருவருக்கு இந்த உலகத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி மாற வேண்டும், இத்தகைய மாற்றங்கள் எனக்கு வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த மாற்றத்தை நமது வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரவில்லை என்றால், எனது வாழ்க்கை அதை எடுத்து காட்டவில்லை என்றால் முன்னேற்றம் என்பது இருக்காது, வளர்ச்சி என்பது இருக்காது, மகிழ்ச்சியான வாழ்வும் இருக்க முடியாது. எனவே இந்த உலகிலே மற்றவர்களுக்கு நல்ல முன் உதாரணங்களாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அத்தகைய மாற்றங்களை முதலில் நம் வாழ்க்கையிலே காட்டுகின்றவராக இருங்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக மட்டுமல்ல, சிறந்த தலைவர்களாகவும் நீங்கள் உருவாவீர்கள். அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும் என்றால் அடுத்ததாக என்ன செய்யணும்? அடுத்ததாக செய்யக்கூடிய விஷயம், ஒருத்தர் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது, அந்த மாரல் சப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கும் அப்படிங்கறது வார்த்தையில விவரிக்கவே முடியாது.
இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம். அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ இல்லை அந்த பயணத்தின் நேரத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வீட்டுல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க வீட்டுல அப்படி இந்த மாதிரி எனக்கு போற இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு கணவர்கிட்ட சொல்றப்போ ஒன்னும் பிரச்சனை நீ போ, நான் வந்து பாக்குறேன் எவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர் வாராரோ வரலையோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை, மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதே மாதிரி தொழில முடங்கியோ இல்ல வேலை பார்க்கக்கூடிய பணித்தளங்கள் ஏதோ ஒரு சில விஷயத்துல கார்னர் பண்ணப்படுறேன், என்னை எல்லாரும் கார்னர் பண்றாங்க, என்னை எப்படியாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வேலையை விட்டு துரத்திடணும்னு என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வீட்டுல வந்து புலம்புறாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுவாங்க, உங்களுக்கு உங்க திறமைக்கு இல்லாத வேலையா, அந்த வேலை கிடைக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். அந்த வார்த்தை அது வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வலிமைக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு பல நேரங்கள்ல பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். ஒருவேளை கணவர் அப்படி வந்து புலம்புறாரு அப்படின்னா மனைவி சொல்ல, ஐயோ வேலையெல்லாம் அவசரப்பட்டு விட்டாதீங்க, நம்ம நடுத்தல இருக்கோம், அதோட சோழி ஒருவேளை கூட உருப்படியா இருக்க மாட்டீங்களா, போற இடத்துல பிரச்சனையா தயவு செஞ்சு இந்த வேலை விட்டுரு, நம்ம குடும்பத்துக்கு அது முக்கியம் இது முக்கியம்னு சொன்னீங்கன்னா அது அதோட முடிஞ்சு. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுவும் குறிப்பா பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த வீட்டோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு நிறைய வரும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி நம்பிக்கை எல்லாம் விதைச்சிருவோமே. தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் இன்றைய ஏறக்குறைய 200வது நாளை எட்டி இருக்கிறது. இத்தனை நாள் என்னோடு பயணித்தவங்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரையிலும் நாம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான சில விடயங்களை நாம் ஆலோசித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மை மிக்க விழுமியங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற உரிமைகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். நம்முடைய கடமைகளாக அது குறிப்பிடுவது என்ன என்று பார்த்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக மத்திய மாநில அரசுகள் அவைகளுக்கு நெறி காட்டும் வழிமுறைகளாக அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். நாட்டினுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்ததுல முதல்ல நம்ம வந்து பார்லிமெண்ட், அதுல குடியரசுத் தலைவர், இரு அவைகள் இவற்றை பற்றி பார்த்திருக்கிறோம். அதே போல மாநிலங்களில் எப்படி இருக்கிறது, ஆளுநர், மாநில அமைச்சரவை, மாநில சட்டமன்றங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். மூன்றாவது அடுக்காக உள்ளாட்சியை பற்றி பார்த்திருக்கிறோம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி. அதில் ஊராட்சிகள், நகராட்சிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இவற்றுக்கு எல்லாம் இந்த இரண்டும், அதாவது 3 விடயங்கள் தான் இந்த 3 ஆர்ம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஒன்று லெஜிஸ்லேச்சர், அதான் சட்டம் இயற்றுகின்ற இடங்கள், பாராளுமன்றம், சட்டமன்றங்கள். இரண்டாவதாக எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம் செய்கிற இடங்கள், அது நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக ஜுடிஷியரி, ஏன்னா நிர்வாகத்தோடு இணைந்து மத்திய மாநில அரசுகளை பார்த்ததால் நம்ம நீதிமன்றங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது எப்படி இந்த எக்ஸிக்யூட்டிவ், இந்த நிர்வாகம், இதுதான் வந்து நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடையது. தினந்தோறும் எப்படி, அதாவது சார் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். சார் எனக்கு சொத்துல இந்த வரப்பு, அவன் என் வரப்பை வெட்டிட்டு அவன் அதுல வந்து கல்ல போட்டான் சார், பக்கத்தில் இருக்கிற விஏஓ, தாசில்தார். எப்படி இவங்க தான் தினசரி வாழ்க்கையில் தினந்தோறும் நம்மோடு கூட இருப்பவர்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய அரச எந்திரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே அதிகமான இந்த அரச பணிகளில் ஈடுபட்டு ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா இந்தியா தான். அந்த இந்தியாவில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான். அதனுடைய ஒட்டுமொத்த இதுக்கும் தலைவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவனுடைய நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னா, அந்த குடியரசுத் தலைவருடைய வரிசையில கடைசியா இருக்கிறவர் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நம்முடைய விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அவங்க 2 பேருமே ஒரே தளத்துல இணைக்கப்பட்ட புள்ளிகள். டெல்லியில அவர் இருக்காருன்னா என் வீட்டு பக்கத்துல இவர் இருப்பார். ஆனா 2 பேருக்கும் வேலை ஒண்ணுதான். அவருக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக வேலையை செய்கிறார், இவருக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக வேலையை செய்கிறார். நான் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கேட்க முடியாது, நான் வில்லேஜ் ஆபீசர்கிட்ட போய் கேட்க முடியாது என்னுடைய தேவைகளுக்காக. எனவே அதுவும் மிக முக்கியமானது. எப்படி
சட்டமேற்றுகின்ற இடங்களை நாம் பார்த்தோமோ, எப்படி நீதி வழங்குகின்ற இடங்களை பார்த்தோமோ, அதே போல நிர்வாகம் செய்கிற இடங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல எப்படி தேர்தல் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுல மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிற ஒரே ஒரு கருத்து, இந்த நாளில் என 200 உரைகளை கேட்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்தியா ஒரு சிறப்பான நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவம் தான் இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்த இயலும். இந்த நாடு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தினுடைய மைய புள்ளியில் இயங்குகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டில் சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து எல்லாவற்றையும் தாண்டி அனைவருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் யாரையும் புறந்தள்ளிவிடக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களினுடைய அடிப்படை தேவைகளும் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதனுக்கான நலம் பேணும் அரசாக இது மாற வேண்டும். அப்படி குழப்பங்கள் ஏற்படுகிற பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இவை எல்லாம் இத்தனை புனிதமான அமைப்புகளும் நிறுவனங்களும் சரியாக செயல்படுவது என்பது ஒரே ஒரு ஆற்றலில் தான் அடங்கி இருக்கிறது. அது குடிமக்கள் எவ்வளவு விழிப்பா இருக்கிறார்களோ, குடிமக்கள் எவ்வளவு ஆற்றலோடு இருந்து இதை இயக்குகிறார்களோ, அதில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிர் வாழ முடியும். ஆக அரசியலமைப்பு சட்டம் தானாக தோற்றுவிட முடியாது. மக்கள் தோற்று போய்விட்டால் அரசியலமைப்பு சட்டம் தோற்று போய்விடும். மக்கள் விழிப்பா இருந்து வெற்றி பெறுவார்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டம் உயிரோடு இருக்கும். எனவே நம்முடைய பொறுப்பு என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. எனவே மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய சுயநலங்களை கடந்து, நம்முடைய எல்லை கோடுகளை கடந்து, நம்முடைய சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து, இந்திய தாயினுடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த நாட்டினுடைய எஜமானர்கள் தான் நாம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இணைந்து இந்த அரசை செயல்பட வைப்பதில், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் நம்முடைய பங்கை உணர்ந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான எதிர்காலத்திற்காக வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. என்னுடைய குடும்பம் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்க நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? குடும்பம் அப்படின்றப்பவே ரொம்ப அழகான நிகழ்வுகளை நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டாட நம்ம கத்துக்கலாம் அப்படின்றதான். ஸோ அப்படி நம்ம ஒன்னொன்னும் எடுத்து செய்யறப்போ அந்த ஃபேமிலி பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன சின்ன நிகழ்வுகள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை திடீர்னு எழுந்து நடக்கிறப்போ, அவ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நடக்கிறாங்க அப்படின்றப்போ அது ஒரு கொண்டாட்டமா நம்ம பாக்குறப்போ அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுக்கும் ஒரு பெற்றோருக்கு. அந்த மாதிரி குடும்பத்துல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கொண்டாடுவோம். நிச்சயமா இது ஏன் இது ரொம்ப ஒரு சின்ன செலிப்ரேஷன் கூட பெருசா கொண்டாட சொல்றாங்க அப்படின்னா இந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இல்ல இப்போ என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய 2 பொண்ணுங்களும் என்ன பண்ணாங்க கிடந்துன்னா, அவங்களாவே கைப்பட ஒரு கிரீட்டிங்ஸ் எழுதி அந்த கிரீட்டிங்ஸ்க்கான கவர் ரெடி பண்ணி மேல அதுக்கு டிராயிங்ஸ் வரைஞ்சு அதுல சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி அதை எனக்கு என்ன பண்ணாங்கன்னா கிஃப்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சோ இப்போ அத ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு கிளம்பும் போது என்ன பண்ண என்னோட கம்ப்யூட்டர் டேபிள் தான் வச்சிருப்பேன். அதை எடுத்து பிரிச்சு பார்த்து அது 1000 தடவை படிச்சாலும் எனக்கு ஒவ்வொரு முறை படிக்கின்ற பொழுதும் அது எனக்கு ஒரு புதிய உணர்வுகள் என்ன பண்ணும் கொடுக்கும். சோ சின்ன விஷயம் தான். அப்ப இதை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாட கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த இருவருக்குமான உறவு பிணைப்பு அப்படிங்கிறது அதிகம். சோ அப்ப இது எல்லா குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயம், குழந்தை போயிட்டு அப்பா நான் இன்னைக்கு ரன்னிங் ரேஸ்ல செகண்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா, அந்த செகண்ட் பிரைஸ் சந்தோஷமா என்ன பண்ணுங்க கொண்டாடுங்க. வேணா ஒரு கிண்டல் பண்ணா கேட்கலாம், செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்கா, நீங்க 2 பேர் தான் ஓடுனீங்களான்னு கூட என்ன பண்ணலாம் கிண்டல் பண்ணி கேட்கலாம். சோ இதெல்லாம் என்னன்னா அந்த மகிழ்ச்சி பரிமாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ ஒரு நாள் சமைக்கிற அன்னைக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் என்னாச்சு சமையல்? இல்ல சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அதான் கேட்டேன். சோ இப்ப இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள தேவையான நக்கல் நையாண்டிலாம் இருக்கணும். சோ இதுதான் அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். சின்ன சின்ன விஷயத்தை கூட குடும்பங்களில் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கத்திரி பயிரிட்டிருக்கோம். அந்த கத்திரி பயிரிட்டதில் நம்ம எந்த இடத்த ஒத்து பார்க்காததுனால நமக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம செடி நட்டாலே காய் வரும் அது மட்டுமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கும். அப்படி இல்லைங்க. பொதுவாக தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டைக்காய் இது மாதிரி பயிர்களெல்லாம் அதிகமான பூச்சி தாக்கம் வருங்க. நார்மலாகவே வரும்.
அந்த இலைகள் வந்து ஒரு சர்க்கரை தன்மையோடு இருக்கக்கூடிய அல்லது அதிகமான பூச்சிகளுக்கான உணவாக இருக்கக்கூடிய வகையிலான இலைகள் வச்சிருக்க தாவரம். அதோட உணவுக்காக அந்த பூச்சிகள் வருது. அது வரவிடாமல் தடுக்கிறதும், அதுவும் இலைக்கு பின்னாடி அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, நரம்புக்குள்ளே உட்காந்துருக்கும் சின்னதாக மஞ்சளாக பொட்டாக உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா. இது இல்லாமல் பார்த்துக்கிறதா நம்ம வந்து நம்மளுடைய விவசாயத்தோட அடிப்படை. இதை மட்டும் செஞ்சுட்டா காய் கரெக்டாக வருங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு 2 அல்லது 3 கவனத்தை தொடர்ந்து வச்சுக்கணும். 1, எருக்கு கரைசல். இப்போ எல்லா பகுதியிலையும் எருக்களை கிடைக்கும் இந்த மழை காலத்தில். 200 லிட்டர் ட்ரம்மில் 150 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ அளவுள்ள இலை, பூ, தண்டு, காயின்னு உடைச்சி அந்த குச்சியை உள்ளே போட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த திரவத்தை ஒன்று நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அல்லது 100 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் சோலு பார், கடையில் கேளுங்க, போரான் பவுடர்னு கேளுங்க, தருவாங்க. 200 கிராம் கலந்துக்கிறோம். இது கூட பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க. பெர்ஃபெக்ட் இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு இது வைரஸ் நோய் வராமல் பார்த்துக்கும். அல்லது வந்திருந்தால் அது குறையிறதுக்கு அது முக்கியமாக பயன்படும். அது 200 கிராம் 100 லிட்டருக்கு. அதே மாதிரி வெர்டிசீலியம் லக்கானி அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அந்த லக்கானி எதுக்கு அப்படின்னா, பூச்சிகள் கடிக்காமல் இருக்க, அல்லது எனக்கு பூச்சி பிரச்சனை இல்லைங்க, புழு தான் பிரச்சனை, தண்டு புழு, காய்ப்புழு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 12 நாளைக்கு ஒரு முறை பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை 200 ரூபாய் சொல்லுவாங்க. 100 லிட்டருக்கு 200 ரூபாய். இதை கலந்துக்கிட்டிங்கன்னா 12 நாளைக்கு ஒரு முறை, இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் கலந்து அடிச்சிட்டிங்கன்னா, கத்திரியில் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் வராது, எந்த விதமான காலத்துலேயும். இந்த டைமில் என்ன காலம் மாற்றம், இப்போ மழைக்காலம், அடுத்து பனிக்காலம், அடுத்து வெயில் ஏறும். இந்த 3 காலத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பயிர் வரணும்னா, இந்த திரவத்தை நான் சொன்னதை 12 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வந்துட்டாலே சிறப்பாக இருக்குங்க. இது கூட வளர்ச்சி திரவமாக நம்ம மீன் அமிலம் 1 லிட்டர் சேர்த்துக்கலாம், கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நம்ம தெளிச்சிட்டோம்னா சிறப்பான ஒரு விளைச்சல் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு கத்திரியில் என்ன பிரச்சனை வரும், ஒன்று சொத்தக்காய், அல்லது காய் வடிவம் இல்லாமல் அப்படி சாஞ்சு வளைஞ்சிருக்குது. அந்த வடிவம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் அந்த எருக்கு கரைசல் அல்லது போரான்ஸ் இதை கொடுக்குறோம். இது கொடுத்தாலே காய் நேராக முழுமையான வடிவத்தோடு இருக்கும். அதுக்கு தான் அதை கொடுக்குறது. அந்த புழு இருக்கக்கூடாதுன்னு தான் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் அசந்த நேரத்தில் அந்த பூச்சிகள் கடித்து வைரஸ் நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெர்ஃபெக்ட்டுங்கிற திரவத்தை கொடுக்குறோம். எல்லாம் விலை கம்மி தாங்க. கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தரைவழியில் இந்த காலத்தில் ஒரு டிராக்டர் லோடு கோழி எரு கிடைக்குதா அப்படி பாருங்கள். கோழி எருவை தண்ணி போன பாதையில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கனாலே ஒரு பொதுவான சத்து கிடைக்கும். இல்லை எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 200 லிட்டர் தண்ணீரோட மீன் அமிலம் 3 லிட்டர், ஹியூமிக் பவுடர், எல்லா வகை நிலத்துலேயும் ஹியூமிக் பவுடர் 1 கிலோ இல்லை 2 கிலோ இதை கலந்து தரையில் கொடுத்துக்கலாம். அது கூட உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, சிவப்பு கலர் பாட்டில் இருக்கும், பொட்டாஷ் பாக்டீரியான்னு, அது 1 லிட்டர் கலந்துக்கலாம். ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் வச்சுருப்பாங்க, அது 1 லிட்டர் அல்லது 2 கிலோ. இதை கலந்து ஒரு நைட்டு வச்சிருந்து ஊற்றிட்டோம்னா எந்த தொல்லையும் இல்லாத ஒரு விவசாயத்தை எடுக்கலாம். செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைநிற்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் ஹெல்த்தி பவுண்டரி லைன்ஸ். ஸோ குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரி, ஆரோக்கியமான ஒரு பவுண்டரி லைனா இருக்கும். அப்போ அந்த ஹெல்த்தி பவுண்டரி லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ அப்பா கிட்ட என்ன சொன்னாலும் அவர் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குழந்தை பழகின்ற போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல அவங்க ஏன் ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல இல்ல அப்படின்னா, எங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தா இந்த புள்ள தான் தோன்றித்தனமா திரிவானோங்கிற ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்ண ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க.
இன்னைக்கு அந்த ஜெனரேஷன்ஸ் மாற 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. அப்போ அந்த பயமும் ஒரு சில குடும்பங்கள்ல நடக்கத்தான் செய்யுது. எல்லா குடும்பங்களையும் நடக்குதுன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அந்த ஃப்ரீடமா என்ன பண்றது, மிஸ்யூஸ் பண்றது. அப்போ இதெல்லாம் நடக்காம இருக்கணும். நம்ம சில கட்டத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனாலதான் இப்படி தவறு நடந்துச்சு, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க. அப்போ முதலாகவே அந்த பவுண்டரி லைன், இந்த எல்லையை தாண்டி, இந்த ஒரு திரைப்படத்துல சொன்ன மாதிரி அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, அப்போ இந்த பவுண்டரி, இந்த எல்லையை தாண்டி செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. இது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நம்ம குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கு இடையில என்ன பண்ணிருக்கணும், உணர்த்தி இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் நக்கல் நையாண்டி தேவை. அதுக்காண்டி மனைவியை நண்பர்கள் முன்னாடி விட்டு கொடுப்பதோ இல்ல அவங்களோட சமையலை குறை சொல்வதோ, அப்ப அந்த பவுண்டரி லைன் என்ன அர்த்தம், கிராஸ் பண்றோம்னு அர்த்தம். சோ அப்ப அந்த நேரத்துல இல்ல இதெல்லாம் இப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது அப்படிங்கறத ஒருவர் மற்றவருக்கு என்ன பண்ணிருக்க வேண்டும், உணர்த்தி இருக்க வேண்டும். அப்ப அந்த பவுண்டரி லைன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனைகள் எழாத பட்சத்துல அங்க மகிழ்ச்சி என்பது கண்டிப்பா. அந்த பவுண்டரி லைன் எப்பவுமே ஆரோக்கியமானதாவே இருக்க வேண்டும்ன்றதுலயும் நம்ம தெளிவு இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசும் பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஞாபக சக்தி குறைபாடு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் வருது, அதுக்கான காரணங்கள், அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன ரெமெடிஸ், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களாம் படிக்கிற வயசு, படிப்புல ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணும். ஏன்னா உலகத்துல போட்டி போட்டுதான் வாழ வேண்டியான ஒரு காலகட்டாயம். அப்ப அவங்க நல்லா படிச்சத ஞாபகம் வச்சு அத எழுதுறது, பேசுறது, சொல்றது எல்லாம் தேவை. அதே போல வயதானவங்களுக்கு ஞாபகம் மறதி, பேர் கூட மறந்துடுறாங்க, அட்ரஸ் கூட தெரியாது, மறந்துடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேஷண்ட பாக்குறோம். இதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு, அதை பத்தி பேசலாம். ரொம்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது எல்லாமே இப்போ நமக்கு இந்த டெக்னாலஜி மூலமா எல்லாமே ரெடிமேடா நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எதுவுமே பெருசா ஞாபகம் வைத்து கொண்டு அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இப்போ இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபோன் நம்பர் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே எல்லாம் நம்ம அவங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே இப்போ ஜஸ்ட் ஃபோனில் நம்ம சர்ச் பண்ணோம்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது. எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஏதோ சந்தேகமா உடனே ஃபோனை போட்டால் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது நம்மளுடைய ஈடுபாடு, நம்ம என்ன படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு, என்ன விஷயங்கள், அதுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கே சாதாரணமா தெரியும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு எளிதில் அது ஞாபகத்துல இருக்கும். ஆமா, ஈஸியா நம்ம கேட்டு வாங்கிக்குவோம். பிடிக்காத விஷயமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொன்னா நம்ம அப்படியே மறந்துடுவோம். இப்போ வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் வேற கவனத்துல இருந்தாங்கன்னா காதுல விழுந்திருக்கும், பட் எதுவுமே அவங்க ஞாபகத்துல இருக்காது. ஓ, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதேதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கும் ஏற்படக்கூடியது. அவங்க கிளாஸ்ல அவங்க சப்ஜெக்ட் புரியுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நாங்க எதுக்காக படிக்கிறோம், ஃபியூச்சரோட அந்த லைஃப், அந்த சப்ஜெக்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு படிச்சாங்கன்னா அந்த ஞாபகம் ஈஸியா இருக்கும். நம்பர் 1. 2வது பிராக்டிஸ். இந்த ஞாபக சக்தி அப்படின்றது நம்ம எந்த ஒரு நம்ம கைக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நான் ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னா எடுத்த உடனே போய் நான் விளையாடுனா என்னால 10 நிமிஷம் தான் ஓடி விளையாட முடியும். பட் ரெகுலரா விளையாட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் 2 மாசத்துல ஒரு நாள் ஃபுல்லா விளையாட சொன்னாலும் கவலையே இல்லாம நம்ம விளையாடுவோம். பசங்களும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுவாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த டயர்ட்னஸ் அப்படின்றத அந்த டைம் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதே போலதான் ஞாபக சக்தியும். அவங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டா செய்யணும், கூட அந்த ப்ராக்டிஸ். சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை படிச்சா புரியும், சில பேருக்கு 2-3 தடவை படிச்சாதான் அது மனசுல போய் நிற்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த பொறுமையா அந்த எடுத்து படிக்கிற அந்த நிதானம், பொறுமை இந்த பசங்களுக்கு வேணும். அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா கூட இருக்கிறவங்க அதை நம்ம சொல்லி கொடுத்து இப்படிதான்ப்பா படிக்கணும், இன்னொரு 2 டைம் 3 டைம் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராக்டிஸோட செய்யணும். இதுக்கு கூட ஆரோக்கியமான உணவுகள், மருந்துகள் எடுக்கும்போது அந்த அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மருத்துவ நம்ம நல்ல முறையில் அது முன்னேற்றத்தை கொடுக்கலாம். இதற்கு சில உடற்பயிற்சிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, ஸ்கூல்ல நம்ம ஏதாவது தவறுகள், சின்ன தவறுகள் செய்யும் போது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தோப்பு கரணம் போடுறது. அது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருக்கும். ஒரு நாளைக்கு காலையில ஒரு 21 முறை தோப்பு கரணம் போடுறது இந்த குழந்தைகளோட ஞாபக சக்திக்கு மாத்திரம் இல்ல,
உடல் ரீதியாக ஆமா பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்க முடியுங்கிற ரிசல்ட் இருக்கு. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முத்ராஸ் இருக்கு. முத்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கழிவு முத்திரை அது பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை இருக்கு. அதுக்கப்புறம் ஞாபக சக்திக்குன்னு முத்திரைகள் இருக்கு. அதெல்லாம் வரும்போது உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்ப நம்ம கேம்ப்ல பாக்குறோம், நிறைய ஊர்கள்ல போறோம் இல்லையா, மத தொலைக்காட்சி நேயர்கள் வராங்க. அந்த குழந்தைகளை கூட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தா சில குழந்தைகள் ஞாபக சக்தி கிடையாது, சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாதம் சேட்டை அதிகமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் நம்ம இப்ப தொடர்ந்து மாதம் பார்த்து கவனிச்சதுல இந்த பயிற்சிகள், நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், அப்புறம் இந்த தோப்பு கர்ணம், இதுல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளை கூட்டு வரப்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்மளே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோன்னே காதுலயே வாங்காது, அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். அவரை பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு செய்ய வச்சு பழகி மருந்துகளை கொடுக்கும் போது இப்போ அவரே நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஆசையா எந்த வித தயக்கம் பயம் அந்த சேட்டை எல்லாமே இல்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்து நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி செய்து காட்டுறாங்க. அப்போ ஸ்கூல்லயும் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, எழுதுறாரு, படிக்கிறாரு, ஞாபக சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண் கூட நாங்க பார்த்தது தான் இங்க உங்களுக்கு சொல்றோம். இது வந்து யங்ஸ்டருக்கு, சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் கடைபிடிக்கலாம். இதே வயதானவங்களுக்கு ஞாபக மறதிக்கு என்ன காரணம்? வயது ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே எல்லா உறுப்புகள் எல்லா இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்போ எல்லாமே வந்து நாள் ஆக அந்த தேய்மானம் ஏற்படக்கூடும். ஸோ அதோட ஒரு விளைவு அது இருக்கும். பட் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆக்டிவ் லைஃப்ல இல்லாமல் இருக்கோம் அப்படின்றதும் ஒரு காரணம். பொதுவாக இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேலே என்ன அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற போது அந்த ஒரு கான்ஸ்டன்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ வேலைகள் அந்த யோசிக்கிற அந்த சிறப்பே வந்து அவங்களுக்கு கம்மியாயிட்டு போகிறதுனால தானாக இயல்பாகவே அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. நம்மளே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம அடிக்கடி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறோன்ற போது அது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படின்ற போது அந்த சில விஷயங்கள் நமக்கு மறந்து போகிறது இயல்பு. இது வயதாக அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கூட சில மற்ற உபாதைகள், இப்போ சுகர் இருக்கலாம், இல்லது ஹார்ட் தொந்தரவு இருக்கலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அது மாதிரி இருக்கிற மற்ற தொந்தரவுகள் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அந்த உடம்போட அந்த பலகீனம், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அது மாத்திரம் குறைய அந்த ஞாபகம் அது மாத்திரம் இல்ல, அந்த சில நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகளின் பக்க விளைவுகளாலும் ஞாபக சக்தி குறையும் வயதானவங்களுக்கு. பொதுவா வயது ஒரு காரணம் கூட, இந்த மாதிரி மற்ற நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளோட தாக்கம் ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து தூக்கமும் சேர்ந்து குறையும் வயதான காலத்துல. இப்போ பிறந்த குழந்தை வந்து 23 மணி நேரம் தூங்கும். இதே வளர 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 அந்த தூக்கத்தின் அளவு டைம் குறையும். இதே வயசு ஆக உங்களுக்கு நிச்சயமாக அந்த தூக்கமும் குறையும். இதற்கும் வயதுக்கும் காரணங்கள் இருக்கு. 2 விஷயம், ஒண்ணு தூக்கம் குறைவு, இன்னொன்னு ஞாபக மறதி. இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்பி ஆரம்பத்திலேயே எல்லாம் செய்துட்டு வந்தா நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு அருமையான நம்ம ஊர் இந்த பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியோட குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் பெரிய சாட்சிகளா சொல்ற ஒரே விஷயம், நாங்க இன்னைக்கு வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னா அவங்க சொல்ற முதல் சாட்சியம் என்னவா இருக்குன்னா, நாங்க எப்பவுமே குடும்ப ஜெபம் பண்ணுவோங்க. என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன எங்களுக்குள்ள ஒரு பிரளயமே வந்தாலும் சரி, ஆனா அந்த ஜெபம் டைம்ல நாங்க கரெக்டா அசம்பிள் ஆயிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சாட்சியங்கள் நம்ம கேட்டிருக்கோம்ல ஜோ. அதுதான் அடுத்தது நம்ம குடும்பத்திலையும் செய்ய வேண்டியது. குடும்பம் ஜெபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தோடு ஒன்றிணைந்து ஜெபம் செய்ய வேண்டும். நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி, நம்ம கண்ணுக்கு தெரியாத வலிமையும் ஆற்றலும் கொடுக்கும் அந்த நம்பிக்கை. ஸோ அப்போ அந்த இறைவேண்டல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும், மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும். ஸோ சிறப்பான நாள் இந்த 2026ஆம் ஆண்டில் என்னுடைய குடும்பம் நான் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில கடவுள் சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
ரென்சி ரோசாலியோ இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சந்தோஷ், அம்மா ராக்கினி, தாத்தா ஜான், பாட்டி ஆனி மேரி, பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், அண்ணன், தங்கைகள், தம்பிகள், அக்காக்கள், சித்தப்பாக்கள், சித்திகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நிர்மலா ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் காணிக்கை ராஜ், அக்ஷதா, நிஷ்கலா, கிளின்டன், ஜெஃப், ஆண்ட்ரூ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நசியா, நன்சியோ இன்று தங்களது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நளினி இன்று தனது 50ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கலாவதி, கண்மணி, ஜெயசீலன், ஜெயகாந்த், ரெஜினா, ராயன், ரேச்சல், ஜோயல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிட் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 98:3. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அன்பர்களே, இன்னும் நாம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வில் வாழ்கின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விடுதலை விழா. இயேசு என்ற பெயருக்கு மீட்பர், விடுதலை தருபவர் என்று பொருள். அவரது வருகையால் நாம் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கும், அடிமை நிலைகளிலிருந்து சுதந்திரத்திற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் என்று இயேசுவை சுட்டிக்காட்டுகின்றார். ஆம், அவர் நம் நடுவில் இருக்கின்றார், விடுதலை தருபவராக, நம்பிக்கை புதுப்பிப்பவராக, சமாதானம் அருள்பவராக. திருப்பாடல் 98:3 கூறுவது போல, உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இது வெறும் செய்தி அல்ல, இது நமக்கு சொந்தமான மகிழ்வின் அறிக்கை. நாமும் இயேசு வழங்கிய விடுதலையின் மகிழ்வை பாடலாகவும், செபமாகவும், வாழ்க்கையாகவும் மாற்றுவோம். எல்லாமல்ல இறை தந்தை, மகன், தூயாவியார் விடுதலை செய்தியை பிறருக்கு வழங்கும் நற்செய்தி தூதுவர்களாக திகழ உங்களுக்கு அருள் தருவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், இந்த 2026 நான் மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை கட்டமைத்துக் கொள்ள, என் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத சிந்திக்க கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு நம் குடும்பத்தில் நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான அமைதியும் கிடைக்க இந்த செயல்கள் நிச்சயம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, குடும்பமாக இணைந்து வாழ்வோம், புதிய மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சி வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.